Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கே இன்றைக்கி நம்ம பேபி கார்னை வச்சு உருளைக்கிழங்கை வச்சு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இஃப்தார் ரெசிபி. கண்டிப்பாக இந்த வருஷம் நோம்புக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எண்ணெயெல்லாம் இருக்காது, தைரியமாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் சொல்கிற அளவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க பேபி கார்ன் சிகார்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு இது நம்ம மயோனேஸ் செஞ்சு வச்சுக்கிடுவோம். மயோனேஸ் ஒரு அரை கப் எடுத்துக்கிறோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோன்னு மிளகுத்தூள் அதை போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு உரப்பு கூடுதலாக வேணும், நீங்கள் கூடுதலாக போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், ஒரு பாதி வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு 1/4 கப்பு கொடை மிளகா, ஒரு 2 ஸ்பூனு கொத்தமல்லி இலை, அப்புறம் 1 ஸ்பூனு பூண்டு தூள் இல்லைன்னா பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீனி, கொஞ்சோன்னு உப்பு, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பிணைஞ்சிக்கிறேங்க. நான் எண்ணெயை வந்து கடைசியில் ஊற்றுறேன். அப்புறம் மிளகா பேஸ்ட்டு அந்த தூள் பண்ணி வச்சுருப்போம்ல, அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறேங்க. கொஞ்சோன்னு மிளகாத்தூள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனு எண்ணெயை ஊற்றி கிண்டி ஐஸ் பெட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலை நம்ம சோளத்தை வந்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு நம்ம வந்து மசாலா போடணும். சோளத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேங்க. சுத்தம் பண்ணி நல்லா அதோட இதுகள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு, அப்புறம் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அதில் நம்ம வந்து 1 நிமிஷம் அவிக்க போகிறோம். இது வந்து மொத்தம் 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம். எனக்கு வந்து இது ரொம்பத்தேன் பேலன்ஸ் சாப்பிட்றேன் இருக்கும். நான் காட்டுறேன். 4 போட்டு நான் அவிக்கிறேன். 1 நிமிஷம் வேகட்டும். அதுவே ரொம்ப வெந்துருச்சுண்டா நீங்கள் என்ன செய்ய, விறுவிறுண்டு ஐஸ் வாட்டருக்குள்ளே போட்டுருங்க. கரெக்டான பக்குவத்தில் எடுத்தால் தேவையில்லை. ஏன்னா ரொம்ப வெந்துட்டால் அப்படியே சொதன்னு போயிடும். அதை பார்த்துக்கிறேங்க. எடுத்துருங்க. எடுத்து இதை வந்து 2ஆக கட்டிங் பண்ணி அந்த முன்னுக்கு இருக்கிறத வந்து 2 பீஸ் போடுறோம். அந்த இதை 2 பீஸும் போடலாம், 3 பீஸும் அதை போடலாம். இதை வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து 4 பீஸ் போடணும், இல்லைன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நிறைய உருளைக்கிழங்கு தேவைப்படும். ரொம்ப குண்டாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதை பார்த்துக்கிறேங்க. சரியா? அவ்வளோதான், வெட்டியாச்சு. இப்போ நம்ம அதை பிரட்டி வைக்க மசாலா பார்க்க போகிறோம். 1 ஸ்பூனு மேக்கி பவுடர் தான் நான் போடுறேன். நீங்கள் பீஸாவோட தூள் இருந்தால் போடுங்க. 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு பூண்டு தூள், அப்புறம் கொஞ்சோன்னு உப்பு, ஒரு பெரிய ஸ்பூனு எண்ணெய், 1 இல்லை 2 போடலாம். வினிகர் அதே மாதிரியும் 2 ஸ்பூன் போடலாம். சில்லி இந்த நுரலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. கஸ்தூரி மெத்தி 1/4 ஸ்பூன் போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வினிகர் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்ச சோளத்தை எல்லாம் அதில் போட்டு நல்லா பிரட்டிக்கிறேங்க. இது வந்து 3 பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து 5 பேர் சாப்பிட்லாம், இல்லை 6 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுப்பில் வந்து சட்டியை வச்சுக்கிறேங்க. ஒரு கடாயை மீடியமில் வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு போட்டு 1 நிமிஷம் அப்படியே பரட்டி விடுங்க. நமக்கு தெரியும் அப்படியே கிறிஸ்பியாக வரும். வந்து வரைக்கும் நம்ம எடுத்துட வேண்டியது. 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள், போதும். எல்லாம் நல்லா நெருப்பில் படணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு எடுத்துருங்க. முடிஞ்சிருச்சு. வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சோளத்துக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு வேணும். எல்லாம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் 5 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுக்கிறோங்க. எங்களுக்கு இது போதும் 3 பேருக்கு. அது நல்லா நச்சு வச்சுக்கிறோங்க, இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றிக்கிறோங்க. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே மசாலா பார்ப்போம். 1 ஸ்பூனு சில்லி இந்த நொரண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போடுங்க. கொஞ்சோன்னு உப்பு போடுங்க. 1 ஸ்பூனு இஞ்சி பொடிசாக வெட்டி போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூனு பூண்டு தூள் போடுங்க, இல்லைன்னா பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஒரு 2 ஸ்பூனு கொத்தமல்லி எல்லாம் போடுங்க. 2 ஸ்பூனு சோள மாவு, 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுங்க. போட்டு பிரட்டிக்கிறேங்க. பிரட்டிட்டீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சோன்னு கஸ்தூரி மெத்தி, உங்களுக்கு இது வேணுண்டா போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறேங்க. கடைசியில் கஸ்தூரி மெத்தியை போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு நம்ம ஹோடாக் மாதிரி ஷேப்பில் செய்ய வேண்டும். அப்புறம் அவ்வளோதான். கையில் வந்து லைட்டாக எண்ணெயை தடவிக்கிறேங்க. ஒரு உருண்டை எடுத்துக்கிறேங்க. எடுத்து இப்படி நீல வாகலை செஞ்சுக்கிறேங்க. செஞ்சுக்கிட்டு
சோளத்தை எடுத்து அதில் வைங்க, வச்சு இப்படி மடக்குங்க. இதுக்கு தான் நம்ம சோளத்தை வந்து சிறுசாகவே கட்டிங் பண்ணோம். ரொம்ப பெருசாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப தடிமனாக இருக்கும், சாப்பிட முடியாது. அப்புறம் ஒரு தட்டில் வச்சு இப்படி உருட்டுங்க, ஈஸியாக உருட்டிடலாம். அந்த பேலன்ஸ் வர்றதெல்லாம் கட்டிங் பண்ணிடுங்க. நம்ம ஹாட் ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது தான். இதுக்கு பேர் தான் பேபி கார்ன் சிகாரம். இது வந்து வடநாட்டு டிஷ்ஷு. நான் இன்னொன்று சொல்லி காட்டுறேன் பாருங்கள். கையில் ஒரு உருண்டை எடுத்து இப்படி தடவி நீட்டவால் வச்சுக்கிட்டு அதில் பேபி கார்னை வச்சு இப்படி மடக்கி அப்படியே தட்டு கீழே வந்து மாற்றி அப்படியே உருட்டினேலாம் உருடும். நடுவுக்கு சமயத்தில் பீயும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒட்டு போடுற மாதிரி இப்படி மாவு எடுத்து இப்படி வச்சுட்டு அது வந்து ஒட்டு ப்ளஸ்ஸர் மாதிரி ஒட்டிக்கிறோம். இப்படியே செய்யணும். அப்புறம் அந்த ஓரத்தில் உள்ளதை அதை அப்படியே பிச்சிடணும். பிச்சு நம்ம கைட்டே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்ய நம்மளுக்கு நல்லா அருமையாக வந்துடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஈவினிங் பொரிக்க போகிறோம். இப்போ நோம்பு டைம்லாம் ஈவினிங் தான் செய்வோம். அந்த நேரத்தில் நம்ம காலையிலே செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து பொரிச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ப்ரெஷர் உள்ளுக்கு வச்சிடணும். எவ்வளோ வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு சோளம் இருக்குது. நான் உருளைக்கிழங்கு அவிச்சது பத்தலை, அதனால் நான் தனியாக வச்சுட்டேன். அப்புறம் இதை வந்து நம்ம ரொட்டி தூள் இருந்தால் இதுவே நிறையா இருக்குது பாருங்கள். இது 3 பேருக்கு ஜாஸ்தி. ஆனால் ரொட்டி தூளுக்குள்ளே பிரட்டி நம்ம வந்து ஐஸ் பெட்டிக்கில் வச்சிடலாம். ஆனால் வந்து உருளைக்கிழங்கு எனக்கு பத்தலை. இந்த ப்ரெட்டு தூள் வந்து நான் வீட்டிலே செஞ்சது தான். சும்மா அந்த பொடிசாக பிச்சு காத்தோட்டமாக காய வச்சேன்டா 2 நாளில் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக காய்ஞ்சிரும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றிக்கிறலாம். அதுவும் ப்ரெட்டு தூள். இதை நான் வீட்டில் தான் செஞ்சேன். நம்ம அதே நேரத்தில் கடைசி ரொட்டியை சாப்பிட மாட்டோம், கீழே இருக்கிறத அதை பிச்சு வச்சுட்டாலும் நல்லா காய்ஞ்சிரும். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரெட்டு தூளுக்குள்ளே பிரட்டி நீங்கள் வந்து ப்ரெஷர் உள்ளுக்கு வச்சுட்டீங்கன்னா காலையிலே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஈவினிங்க்கு நல்லா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எடுத்து பொரித்து சாப்பிட்றலாம். நோம்பு திறக்கிற கூட செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இப்போ அடுப்பை வந்து நல்லா ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வைக்கணும், ஆயிலில் வைக்கணும், மீடியமில் வைக்கணும், ஆயிலில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா நம்மளுக்கு வந்து இது வந்து அடுப்பை ரொம்ப குறைச்சிங்கன்னா சொதன்னு போகுது. அதை பார்த்துக்கிறோங்க. எண்ணெய் வேறு பிடிச்சி இழுக்கும், அதை பார்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நான் அடுப்பை நல்லா பக்குவமாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெயே இருக்காது. தைரியமாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நோம்புக்குள்ளே வந்து நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் பலகாரம் வந்து சாப்பிட முடியாது. அதை பார்த்துக்கிட்டு எண்ணெய் இல்லாமல் எப்படி பொரிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அடுப்போட பக்குவம் தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் கோல்டன் கலர் வந்தப்பறம் நல்லா டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. முடிஞ்சிருச்சு அந்த வேலை. எண்ணெயே உறிஞ்சாத பேபிகார்ன் சிகார் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை மயோனீஸில் வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் சில்லி சாஸ்க்கு டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். மயோனீஸ் மானாட்டை தவிர்த்துக்கிறங்க. இந்த வருஷம் நோம்புக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அலோவ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Kitchen. Bye, see you soon.